சங்கீதம் 147 வசனம் 3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இது எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்கள் என்றால் இருதயம் உடைந்து போனவர்கள், அதாவது தன்னை உடைக்கப்பட்ட இருதயமாய் தாழ்த்துகிறவர்கள், பிரச்சனைகளால் வியாதியால் நொந்து போனவர்கள், என்னால் இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை என தாழ்த்திறவர்கள்தான் இருதயம் நொறுங்குண்டவர்கள். ஆனால் நம்முடைய பரம குயவனாகிய ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறார். அன்பானவர்களே, நொறுங்குவதற்கு காரணம் எதுவாக இருந்தாலும் நாம் நம்மை தாழ்த்தி அவருக்கு பயந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது எந்த தீராத வியாதியானாலும், பாடுகள் பிரச்சனைகளால் வந்த காயங்களானாலும், பாவ வியாதியானாலும் நம்மை குணமாக்குவார். பிரியமானவர்களே, அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவர் மட்டுமல்ல, இருதயம் நொறுங்குபவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இந்த நொறுக்கப்பட்ட ஆவி, அதாவது இருதயம், இந்த தாழ்மை தேவனுக்கு பிரியமான பலி. அதை அவர் புறக்கணிக்க மாட்டார். ஆனால் மேட்டிமையான ஆவியை கர்த்தர் வெறுக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் நம் தகப்பன் என்பதை நினைத்து அவரை மகிமைப்படுத்துவோம், நம்மை தாழ்த்துவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. தேவனே, மேட்டிமையான என் இருதயத்தை வசனமாகிய சம்மட்டியால் உடையும், நொறுக்கும், குணமாக்கும். எங்கள் குயவனாகிய பிதாவின் கரத்தில் எங்கள் நொறுக்கப்பட்ட இருதயத்தை இரத்தத்தால், பரிசுத்த ஆவியால், வசனத்தால் காயங்கட்ட சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நோய்கள், பாவங்கள், பலவீனங்கள், துக்கங்கள், பாடுகள் சுமந்து தீர்த்தீர். நோய்கள், பாவங்கள், பலவீனங்கள், துக்கங்கள், பாடுகள் சுமந்து தீர்த்தீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தி சுகம் தந்தி. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தி சுகம் தந்தி. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே.